அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதாவது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாப்டரோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துப்போம். ஸோ இப்போ நம்ம வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ஆன்சர் நம்ம எப்படி வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ இந்த ரிடம்ஷன் அப்படின்றது வந்து தமிழில் வந்து மீட்கக்கூடியது இல்லை மீள்தகு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி வந்து அவங்க ஏற்கனவே வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இந்த முன்னுரிமை பங்குகளை வந்து ஒரு குறிப்பிட்ட டெட்லைன் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இந்த மாதிரியே வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் 20 இயர்ஸ் வரைக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெட்லைன் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, த கம்பெனி கெட்ஸ் பேக் இட்ஸ் ஷேர்ஸ் ஃப்ரம் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை திருப்பி எடுத்துப்பாங்க. ஸோ இன் திஸ் கான்டெக்ஸ்ட் த கம்பெனி பேஸ் த required amount to the preference shareholders. preference shareholderக்கு வந்து எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கோ அந்த டியூ அமௌண்ட் வந்து the company has to pay to them, அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ in this regard the company will use its sources, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ். அதாவது சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரிசோர்ஸ் கிடையாது, அதாவது ரிசர்வு, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு. இல்லை அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, த கம்பெனி இஸ் ஏபிள் டு இஷ்யூ ஃப்ரெஷ் இஷ்யூஸ், அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அந்த நேரத்தில் நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி the company will collect the money instantly for the purpose of redeeming existing preference shares. preference shares ஏற்கனவே வெளியிட்டு இருக்கக்கூடிய preference shares ரெடீம் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபண்ட் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திரும்ப நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ கம்பெனி வந்து அவங்க ஏற்கனவே வெளியிட்டு இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டெட்லைன் முடிஞ்ச உடனே திருப்பி எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனி வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபினான்சியல் சோர்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு சில க்ரைட்டீரியா வந்து தருவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனி கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஃப்ரீ ரிசர்வை தான் எடுப்பாங்க, ஹோல்டிங் ரிசர்வ் எடுக்க மாட்டாங்க. ஹோல்டிங் ரிசர்வ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, தோஸ் ஆர் த ரிசர்வ்ஸ் வேர் பிளெட்ஜ்டு ஃபார் கெட்டிங் லோன், அதாவது லோன் வந்து வாங்குறதுக்காக வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த ரிசர்வ் வந்து கம்பெனி எடுக்க மாட்டாங்க. அதாவது அந்த ரிசர்வ் எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது மேலே லோன் வாங்கியிருக்கிறாங்கன்றதுனால அந்த ஹோல்டிங் ரிசர்வ் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதர் தென் ஹோல்டிங் ரிசர்வ்ஸ் ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே ஃப்ரீ ரிசர்வ் கேட்டகரியில் வரும். ஃப்ரீ ரிசர்வ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ட் கேபிட்டல் ரிசர்வ் வந்து எடுக்க மாட்டாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய எனி அதர் ஃப்ரீ ரிசர்வ் எல்லாமே வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த கேபிட்டல் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி எப்போ கலைக்கிறாங்களோ இல்லை பெரிய அளவில் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டு தேவைப்படுதோ அப்போதைக்கு தான் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் வந்து இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடி பண்ணுறதுக்குலாம் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ரிசர்வ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஜெனரல் ரிசர்வ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தென் அதுக்கடுத்தது எனி அதர் ஃப்ரீ ரிசர்வ், வெறும் நேம்லேயே வந்து இருக்கும். அதர் தென் கேபிட்டல் ரிசர்வ், ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ ரிசர்வ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. வெறும் கம்பெனிக்கிட்ட வந்து ரிசர்வ் மட்டுமே வச்சு அவங்களால ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து அமௌண்ட்டை செட்டில் பண்ண முடியுமா அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சப்போஸ் இஃப் த கம்பெனி டஸ் நாட் ஹேவ் இனஃப் ரிசர்வ் டு பே த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லை அப்படின்னா, அட் த டைம் த கம்பெனி இஷ்யூஸ் நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் போத் ஆஃப் தெம் ரெண்டுமே வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. So these are the new issues are only for the purpose of redeeming existing preference shares. Existing preference shares redeem பண்ணுறதுக்காக the company is going to raise the fund or collect the money by the way of issuing new shares. புதுசாக வந்து இஷ்யூ பண்ணி அது மூலிமா அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணி, so after collecting the money the company is able to use that money ஃபார் ரெடீமிங் த எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி புதுசாக அந்த நேரத்தில் இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி வென் த கம்பெனி இஸ் கோயிங் டு ரெடீம் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக, அதாவது எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக. ஏன்னா ஒரு சில நேரத்தில் கொஸ்டினில் வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, ரெடீம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இது வந்து இருக்கும், அதுக்கப்புறமேட்டு திருப்பி வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வந்து
ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை புதுசாக இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அப்போ ரெண்டுமே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் தானே வருது. அப்போ நம்மளுக்கு எதை எடுக்கணுமோ அதை எடுக்கணுமா சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு யூஸ்வலாக வந்து ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் நம்ம எதை ரெடீம் பண்ண போகிறோமோ அது வந்து உங்களுக்கு கொஸ்டினில் இங்கே வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டிஸில் இருக்கும் பை டிஃபால்ட்டாக. அதை தான் நம்ம ரெடீம் பண்ண போகிறோம். இன்கேஸ் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஏதாவது புதுசாக இஷ்யூ பண்ணுறாங்க, அது மூலிமா ஃபண்டு ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். அதுக்கு அடுத்தது புதுசாக இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அந்த இது உடனே அதை இஷ்யூ பண்ணி அந்த ஷேர்ஸ் அது மூலயமா வந்து இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அந்த ஷேர் மூலியமாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் மூலியமாகவோ, அதாவது நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் மூலியமாகவோ, நியூ ஈக்விட்டி ஷேர் மூலியமாக வந்திருக்கிற பணத்தை எடுத்து எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே வந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுறதுக்கு அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். ஸோ அதுக்கடுத்தது எவென்ச்சுவலி the company will concentrate its profit. அப்போ ஃபைனல் ஸ்டேஜில் வந்து கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் வந்து எடுப்பாங்க. ரிசர்வ் இல்லை, ப்ராஃபிட் வந்து எடுத்துப்பாங்க. அந்த ப்ராஃபிட் வந்து கரண்ட் இயர் ப்ராஃபிட் அலாங் வித் ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட்டோட சோர்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இது முக்கியமாக இந்த சாப்டரில் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடியது. அப்போது ஒரு நிறுவனம் வந்து அவங்க ஏற்கனவே வெளியிட்டு இருக்கக்கூடிய முன்னுரிமை பங்குகளை வந்து திருப்பி வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி அவங்க வாங்கும்போது அந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கம்பெனி வந்து ஸோ அப்போதைக்கு என்ன ரேட் இருக்கோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும். அப்போ செட்டில் பண்ணுறதுக்கு இவங்க என்னென்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரெடீம் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கான்செப்ட் தான் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ரிடம்ஷன், தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் வேல்யூ ஆஃப் ரிடம்ஷன் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷேர் இந்த கொஸ்டினில் 1 லட்ச ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபா நமக்கு டியூ அமௌண்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கொடுக்குறது எக்ஸாக்டாக அந்த 1 லட்சத்தை அப்படியே நம்ம செட்டில் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ரிடம்ஷன் இல்லை அட் பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது அதாவது ஒரிஜினல் வேல்யூ நம்ம செட்டில் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம். அதுக்கடுத்தது எய்தர் த கம்பெனி ஃபாலோஸ் ப்ரீமியம் வேல்யூ. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, சப்போஸ் இஃப் த கம்பெனி பேஸ் மோர் தென் 1 lakh rupees தட் எக்ஸஸ் அமௌண்ட் இஸ் கால்டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் வந்து தருவாங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் டிஸ்கவுண்ட் வந்து எடுக்க மாட்டாங்க. எப்பயுமே ரிடம்ஷனுக்கு மட்டும் டிஸ்கவுண்ட் வராது. ஏன்னா அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டராக இருக்கட்டும் இல்லை இன்கேஸ் வந்து ரிடம்ஷன் ஆஃப் இது டிபெஞ்சர்ஸ் வந்து நம்ம அதுக்கடுத்து சாப்டர் வந்து வரும், அதுலேயும் இதே மாதிரி தான் இருக்கும். அப்போ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க போட்டு இருக்கக்கூடிய காசுலேயே நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸுக்கு நஷ்டமாயிடும். அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அது வந்து அன்எத்திக்கல் ப்ராசஸ். அதனால கம்பெனி வந்து ஒன்று அவங்களால முடியல அப்படின்னா ஆக்சுவல் டியூ அமௌண்ட் எவ்வளவோ அதை வந்து கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா அஃபோர்டபுளாக இவங்ககிட்ட இருக்குதுன்னா கம்பெனி வந்து நல்ல பொசிஷனில் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த நேரத்தில் எக்ஸ்ட்ரா வந்து ப்ரீமியத்தில் கொடுக்கலாம். இப்போ அதர்வைஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டிஸ்கவுண்ட்டில் ஆஃபர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டருக்கு லாஸ் ஆகிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 கான்செப்டில் தான் இருக்கும். இன்கேஸ் கம்பெனி வந்து சப்போஸ் இஃப் த கம்பெனி இஸ் கோயிங் டு ரெடீம் இட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஃப்ரம் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வித் ப்ரீமியத்தில் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரெடீம் பண்ண போகிறாங்க, எடுத்துக்க போகிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் த கம்பெனி should concentrate if there is any existing securities premium reserve. ஏற்கனவே வந்து இந்த எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி கம்பெனி வந்து ஷேர்ஸை வெளியிட்டு இருக்கும்போதோ டிபெஞ்சர்ஸை வெளியிட்டு இருக்கும்போதோ ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லாம் வந்து இஷ்யூ பண்ணும்போது அவங்க ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணி அந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து கம்பெனிக்கு வந்து ரிசர்வாக இருக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு வந்து இன்கம் எக்ஸ்ட்ரா வந்து வெளியிட்டு இருப்பாங்க. அப்போ அது வந்து ஒன் ஆஃப் த ரிசர்வ் கேட்டகரி தான். ஆனால் அந்த ரிசர்வ் வந்து இந்த மாதிரி ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷனுக்கு மட்டும்தான் அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து இன்கேஸ் இது வந்து எதுக்காக சொல்ல வர அப்படின்னா கம்பெனி வந்து ப்ரீமியத்தில் வந்து ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் சோர்ஸ் எடுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இஃப் த கம்பெனி it does not have any existing preference securities premium reserve அது இல்லை அப்படின்னா ஸோ அட் த டைம் அதாவது இப்போ கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணும்போது இன்கேஸ் அவங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுதுன்றதுனால அந்த டைமில் ஏதாவது ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸு, ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஏதாவது புதுசாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து ஒன்லி இன் ஆர்டர் டு ரெடீம் த எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து ரெடீம் பண்ணுற பர்பஸ்க்காக ஃபண்டை ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. அதுக்கு அந்த
இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் எடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 கான்செப்ட்டில் ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்ன ஃபாலோ பண்ணுவோமோ அதான் வரும். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் வந்து டிஸ்கவுண்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கலாம், ப்ரீமியத்தில் ஃபாலோ பண்ணிக்கலாம், அதுக்கடுத்தது ஃபேஸ் வேல்யூவில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இஷ்யூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சப்போஸ் இஷ்யூ பண்ணுறது ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணும்போது கம்பெனி வந்து ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க, ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஈவன் டிபெஞ்சர்ஸ் கூட எடுத்துப்பாங்க. இப்போ டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணி அது மூலிமா வந்து இருக்கக்கூடிய ப்ரீமியத்தை கூட கால்குலேஷனுக்கு எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புதுசாக நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த நியூ ப்ரொசீடிங்ஸ் மூலிமா புதுசாக ஜென்ரேட் ஆகிருக்கு. இஃப் தெர் இஸ் எனி நியூ ஜென்ரேட்டட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா அந்த ரிசர்வ் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணும்போது ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ரெடி பண்ணும்போது ப்ரீமியத்தில் செட்டில் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த லாஸுக்கு இதை எடுத்து கம்பெனி வந்து அதை காம்பன்சேட் பண்ணிப்பாங்க. அதாவது இப்போ புதுசாக ஜெனரேட் ஆகிருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்தை எடுத்து இப்போ செட்டில் பண்ண வேண்டிய ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் அந்த லாஸை ஈடு செய்யறதுக்காக எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன் வந்து ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் வந்து கம்பெனிக்கு லாஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, கம்பெனி வந்து அவங்க தான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறாங்க. அப்போ கம்பெனிக்கிட்டேருந்து வெளியில் போகுது அப்படின்னும் போது அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டு கம்பெனிக்கு வந்து லாஸ் இல்லை எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு இருக்கும். அதை அவங்க ஈடு செய்யும் போது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சாப்டரில் முக்கியமாக நமக்கு தெரியக்கூடிய கீ கான்செப்ட்ஸ். இதில் நம்ம கிளியராக இருந்தால் தான் நம்மளால் வந்து கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸோ கொஸ்டின்லேருந்து நம்ம எப்படி வந்து ஆன்சரை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நான் கொஸ்டின் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மார்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 3.37 இல்லஸ்ட்ரேஷன் 15. ஸோ இப்போ நான் கொஸ்டின் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எல்கேஎஸ் கம்பெனி லிமிடெட் as on 31/3/2020. ஸோ எல்கேஎஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ பேலன்ஸ் ஷீட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன் தி லயபிலிட்டி சைடு, ஸோ லயபிலிட்டி சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர் த லயபிலிட்டிஸ் 20,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸு, ப்ரைஸ் ஆஃப் த ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 10 rupees. ஸோ அப்போ அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 lakhs வந்து இருக்குது. தென் கம்மிங் டு த ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 10% அப்படின்னும் போது இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்னு இருக்கும். ஸோ அதை நம்ம கால்குலேஷனுக்கு எடுக்க மாட்டோம், அதனால வி டு நாட் வரி அபவுட் தட். அப்போ ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுக்கல. ஸோ வி ஹேவ் ஒன்லி ப்ரைஸ் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு அண்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரைஸ் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 100 rupees பெர் ஷேரு. அதுக்கு அடுத்தது அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 1 lakh இருக்குது. அதுக்கு அடுத்தது தெர் இஸ் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், ஸோ அது ஒரு 4,850 இருக்குது. அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி வந்து பார்க்கும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஒரு 60,000 இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது ஃபைனலி இந்த கரண்ட் லயபிலிட்டிஸ் ஒரு 28,900 வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் லயபிலிட்டிஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். தென் let us see the asset side informations. ஸோ அசட் சைடில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அண்டர் த அசட்ஸ் ஃபிக்ஸட் அசட்ஸ் தெர் இஸ் ஃபிக்ஸட் அசட் வந்து இருக்குது ஒரு 2,37,500. அதுக்கடுத்தது அலாங் வித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு 12,500 வந்து இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அசெட்ஸ் ஒரு 95,000 இருக்குது. தென் ஷேர் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம். அசெட் சைடில் சிம்பிளாக ஒரு ஃபிக்ஸட் அசெட்டு, கரண்ட் அசெட்டு, அப்படியே இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த அளவுக்கு தான் இருக்கும், பெரிய அளவில் இருக்காது. ஆனால் இந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வென் த கம்பெனி இஸ் கோயிங் டு இஷ்யூ either preference share or equity shares, the company spends some expenditures for making arrangements. இந்த மேக்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர்ஸை வந்து நம்ம இனிஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு அதாவது ஒரு டென்ட் மாதிரியோ இல்லை ஒரு கேம்ப் மாதிரியோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு இது வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ராஸ் இந்தியா முழுக்க வந்து இவங்க ஷேர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸு. ஸோ யூஸ்வலாக கம்பெனி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் வந்து டைப் வித் த பேங்க்கில் தான் வந்து வச்சுப்பாங்க. அப்போ அந்த பேங்க் மூலிமா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது த்ரூ பேங்க் மூலிமா. ஸோ இவங்க இதுக்கு எல்லாத்தையும் கம்யூனிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டீலர்ஸுக்கு எல்லாருக்கும் அமௌண்ட்டு செட்டில் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த ஏற்பாட்டு செலவுகள் எல்லாமே நிறைய இருக்கும். அதுதான் வந்து ஷேர்ஸ் இஷ்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் இஷ்யூவிங் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது. இந்த காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஃபார் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டகரிஸில் வராது. இதே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், ஒரு பொருளை மேக் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி லாங் டேர்ம் ஃபண்ட் ரைஸ்க்காக பண்ணக்கூடியது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி சொல்லுவாங்க. லாங் டேர்ம் ஃபண்ட் ரைஸ்னா இந்த ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது, டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபண்டை எடுத்து தான் அந்த பிஸ்னஸே ரன் பண்ணுவாங்க. அப்போ அது லாங் டேர்ம் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய செலவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம அசெட் சைடில் ஒரு எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று பார்க்கறதுக்கான ரீசனே இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸு, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் ஃபவுண்டேஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் கால்டு ஃபிக்டியஸ் அசெட்ஸ் சொல்லுவாங்க. ஃபிக்டியஸ் அசெட்ஸ் அப்படின்னா நாட் ரியலிஸ்டிக் அசெட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதை எதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னா இதுவும் ஒன் ஆஃப் த அதர் கரண்ட் அசெட்ஸ் கேட்டகரிஸில் வரும். ஸோ இந்த இடத்துல ஏன்னா புதுசாக ஒரு கொஸ்டின், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில், இது முன்னாடி வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்துருக்குறோம் அப்படின்னும் போது அதை ஹவு டு வி அப்ரோச் தட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். Then coming to know about the additional information. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி அபவுட் டேட், அதாவது மேலே வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. 2020 நினைக்கிறேன். ஸோ அந்த வருஷத்தில் ஜூன் மாதமே இது சம்திங் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம சப்சிக்வெண்ட்டாக பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ அந்த டேட்டில் இட் வாஸ் டிசைடட் டு ரெடீம் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அட் எ ப்ரீமியம் ஆஃப் 10%. அப்போ கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து ரிடம்ஷன் பண்ணுறதுக்கு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க ஃபேஸ் வேல்யூவில் இன்ஸ்டீட் ஆஃப் ஃபாலோயிங் ஃபேஸ் வேல்யூ த கம்பெனி கோஸ் வித் 10% ப்ரீமியம். அப்போ 10% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ as I said earlier, the company has to pay 1 lakh rupees to the preference shareholders. So instead of that, the company will pay more than 10,000, more than 1 lakh. அப்போ அந்த 1 lakhக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா the company will pay extra 10,000 rupees. எதுக்காக எக்ஸ்ட்ரா 10,000 அப்படின்னா அப்போ ஜென்ரலாக 10%னா 1,00,000 10% கண்டுபிடிச்சோம்னா 10,000 வரும். அப்போ இன்ஸ்டீட் ஆஃப் பேயிங் 1 lakh, the company pays 1,10,000. ஸோ அப்போ அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடியதுக்கு ரீசன் வந்து ப்ரீமியத்தில் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ இது வந்து கம்பெனிக்கு லாஸு. அந்த லாஸை வந்து அவங்க என்ன பண்ணிப்பாங்க, ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் எடுப்பாங்க. புதுசாக இப்போ ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணும்போது நியூவாக ஜெனரேட் ஆகிருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் எடுத்து அவங்க செட்டில் பண்ணுவாங்க. இன்கேஸ் சம்டைம்ஸ் ஒரு சில கேசஸில் வந்து எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் பத்தாது, அதே மாதிரி புதுசாக ஜென்ரேட் ஆகிருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பத்தாது. ஏன்னா எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது, அவங்களுக்கு ஃபண்ட் இருக்காது. இன்கேஸ் வேறு வழியே இல்லை, எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் பத்தலை, புதுசாக ஜென்ரேட் ஆகிருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வும் பத்தலை, இதெல்லாம் எதுக்காக ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்கு வந்து பத்தலை அப்படின்ற பட்சத்தில் த கம்பெனி ஃபைனலி வில் கான்சன்ட்ரேட் டு டேக் த கம்பெனிஸ் ப்ராஃபிட், கம்பெனியோட ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து தான் அது ஃபைனல் ஆப்ஷனாக எடுத்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் அப்ளை ஆகும். The director is that only the minimum number of fresh issue of shares at ₹10 each at a premium of 5%. ஸோ இந்த இடத்துல கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா how much number of preference shares வந்து ஃப்ரெஷ் இஷ்யூக்கு வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கிடையாது, how much number of ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படி சொல்லிட்டு த கம்பெனி டிட் நாட் ரிவீல், அதை வந்து சொல்லவே இல்லை. அப்போ நம்ம தான் we need to find out. ஸோ how many number of preference shares will be suitable for paying affordable due amount. எவ்வளோ டியூ அமௌண்ட், ஃபஸ்ட்டு we need to find the due amount. எவ்வளோ அதாவது நம்ம இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சோர்ஸ் எல்லாத்தையும் செட்டில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ டியூ அமௌண்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த டியூ அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், we need to customize நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஃப்ரெஷ் இஷ்யூக்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த சம்மில் பார்க்கலாம். ஸோ அந்த 5% அப்படி நம்ம இஷ்யூ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ, மினிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபைண்டிங் தட் the company issues that fresh issue வித் 5% ப்ரீமியம். அப்போது இது வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு அர்த்தம். இந்த இடத்துல ரெடீம் பண்ணுறாங்கன்னா அது ரிடம்ஷன் ஆன் ப்ரீமியம், கம்பெனிக்கு நஷ்டம். இந்த 5% கொடுத்துருக்கிறது வந்து கம்பெனிக்கு லாபம். அப்போ அதிகமாக இது பண்ணும்போது அது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வாக அந்த 5% வந்து மாறும். அதை எடுத்து இவங்க இந்த ரிடம்ஷன் ஆன் ப்ரீமியத்துக்கு வந்து அந்த நஷ்டத்தை ஈடு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க.
அதுக்கு அடுத்தது ஃபார் ரிடம்ஷன் ஆஃப் சச் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் குட் நாட் பி அதர்வைஸ் பி ரெடீம்டு. அப்போ என்ன பண்ணிக்கணும், இன்கேஸ் எவ்வளோ ஷேர்னு சொல்லிட்டு நம்மளால மிச்சம் இருக்கக்கூடிய இது எல்லாத்துக்குமே அவங்கக்கிட்ட அஃபோர்டபுள் சோர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ தட் இஸ் வை த கம்பெனி வில் இஷ்யூ ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஸ் மச் as பாசிபிள் required amount. அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவங்களுக்கு வந்து ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு வந்து இட் இஸ் அப் டு தட் இல்லை இட் இஸ் எக்ஸ்டெண்ட் டு தட், அதுக்கேற்ற மாதிரி என்னது அவ்வளோ நீடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது கொஸ்டினுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டெப்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கில் பேஜ் நம்பர் 3.6 வந்துருக்கும். இன்கேஸ் நீங்கள் புது புக் வச்சுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் மாறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அதில் நிறைய அடிஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ ஜென்ரலாக நீங்கள் புக் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த தியரி, ஒரு சாப்டரில் தியரி முடிஞ்ச உடனே இல்லஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிஃபோர் இல்லஸ்ட்ரேஷன் அந்த பேஜ் நம்பருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபிக்ஸில் இல்லை இதில் வந்து ப்ரீவியஸ் பேஜஸில் வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ரீவியஸ் பேஜஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி ஸ்டெப்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நாட் ஓன்லி திஸ் சாப்டர், ஸோ யூ கேன் சி சம்வேர் சாப்டர்ஸ். ஸோ நீங்கள் வேறு இடத்துல இருக்கக்கூடிய சாப்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது முக்கியமாக வி ஷுட் கான்சன்ட்ரேட் தட் தோஸ் ஸ்டெப்ஸ், ஏன்னா அக்கார்டிங் டு தட் ஒன்லி வி நீட் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். நம்ம அதனால் அந்த ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சம்மை வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதோட ஸ்டெப்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, வாட் தே எக்ஸ்பிளைன்ட் அபவுட் தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஓரலாக சொன்னதை கொஞ்சம் டெப்த்தாக வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1ல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேன் பி ரெடீம்டு அவுட் ஆஃப் ரெவன்யூ ரிசர்வ். கம்பெனி வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை திருப்பி வாங்கிக்கிறதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பெனி ஃபஸ்ட் கான்சன்ட்ரேட்ஸ் ரெவன்யூ ரிசர்வ். ரெவன்யூ ரிசர்வ்னு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து ஜெனரல் ரிசர்வ். அப்படி இல்லைனா இஃப் இட் இஸ் நாட் தட் மீன் அதுக்கு அடுத்தது தென் த கம்பெனி வில் கான்சன்ட்ரேட் எனி அதர் ஃப்ரீ ரிசர்வ். ஸோ எந்த ரிசர்வாக இருந்தாலும் எக்ஸப்ட் கேபிட்டல் ரிசர்வ், ஹோல்டிங் ரிசர்வ், அதை தவிர்த்து மற்றது எல்லா ரிசர்வையும் எடுப்பாங்க. இல்லை ஃபைனல் ஆப்ஷனாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே ஒன்றா சேர்ந்து காம்பினேஷன் தான் வந்து ரெவன்யூ ரிசர்வ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது ரெவன்யூ ரிசர்வ் இன்க்ளூட்ஸ் ஜெனரல் ரிசர்வ், எனி ஃப்ரீ ரிசர்வ் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது நெட் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி ஆர் அவுட் ஆஃப் த ப்ரொசீட்ஸ். இந்த ப்ரொசீட்ஸ் அப்படின்றது வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஈக்விட்டி ஷேர், எய்தர் நியூ ஈக்விட்டி ஷேர் ஆர் எய்தர் நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ரெண்டுமே இல்லை காம்பினேஷன் ஆஃப் தெம், அது ரெண்டுமே சேர்ந்தவும் இருக்கலாம். இல்லை இது ஒன்று மட்டும் இருக்காது, 3 ஆப்ஷனும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு கொஸ்டினில் கொடுக்குறாங்க, ஜெனரல் ரிசர்வ் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும், ஃப்ரெஷ் இஷ்யூவும் வந்து இருக்கும். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஃபண்ட் அவைலபிலிட்டி தேவையோ அதை வந்து எடுப்போம். ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ் இஷ்யூ என்ன பண்ணுறீங்களோ அந்த என்டையர் அமௌண்ட் ஃபண்டுமே ஃபஸ்ட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெனரல் ரிசர்வில் இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து 10 பத்தாததுக்கு ஃபைனலாக வந்து கம்பெனியோட ப்ராஃபிட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ரெவன்யூ ரிசர்வ்ஸ் ஆர் யூஸ்டு, அதாவது இஃப் த கம்பெனி இஸ் கோயிங் டு யூஸ் த ரெவன்யூ ரிசர்வ், அதாவது ஜெனரல் ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபண்ட் எடுத்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அட் த டைம் த கம்பெனி ஷுட் கிரியேட் செப்பரேட் சிஆர்ஆர், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. இது எதுக்காகனா சேஃப்டி பர்பஸ்க்காக. எப்போவுமே ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணும்போது இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை எல்லாத்தையும் மொத்தமாக செலவு பண்ணிடாமல் சம் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வாக எடுத்து வச்சுப்பாங்க. ரிசர்வ்ன்ற கான்செப்டே அதுதான், அதாவது சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுக்கிறது. அது லைக் வைஸ் த கம்பெனி இஸ் கோயிங் டு பே எனி பல்க் அமௌண்ட், இந்த மாதிரி ஏதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடி பண்ணுறதுலாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டகரி தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான செலவு வந்து ஈடு செய்கிறதுக்கு அப்போ அதிகமான ரிஸ்க் இருக்கும். அதனால் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரிசர்வ் வந்து இது மாதிரியான ரிசர்வ்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. அதில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நம்ம கிரியேட் பண்ணும்போது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நம்ம ரெடீம் பண்ணும்போது இந்த சிஆர்ஆர் வில் பி ஹேப்பன். அப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அப்படின்றது ஒரு கான்செப்ட் வந்து நடக்கும். அப்போ இந்த சிஆர்ஆர் will only happen when the company is going to redeem the existing shares, preference shares from the preference shareholders. preference shareholder கிட்ட இருந்து preference shares இவங்க வாங்கும்போது மீட்கும் போது மட்டும்தான் இந்த ரிசர்வ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க.
ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிசர்வ்லேருந்து வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு அவங்களுக்கு வந்து தேவைப்படுது, லைக் போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க, அந்த மாதிரிலாம் அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் கம்பல்சரி நம்ம வேறு ஏதாவது ஒரு ரிசர்வ்ல இருந்தோ கம்பெனியோட ப்ராஃபிட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த சோர்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்ணி அதில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கு அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3ல how to calculate the CRR, capital redemption reserve. இதில் வந்து பார்த்தீங்கன்னா when we are going to calculate the capital redemption reserve, we should take only the face value of the preference shares redemption, and if there is any fresh issue that should be also only the face value or at par value. Even if there is any premium on redemption, premium on issue of shares, that should be omitted, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கணும். ஈவன் இருந்தாலும் அதை வந்து தனியாக தான் காமிக்கணுமாக்கோசரம். ஸோ வென் வி கால்குலேட் தி சிஆர்ஆர் வி ஷுட் டேக் ஒன்லி த ஃபேஸ் வேல்யூ. அந்த ஃபேஸ் வேல்யூ மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எடுக்கணும்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோமோ அதோட ஆக்சுவல் அமௌண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் ப்ரிஃபரன்ஸ் அதாவது ப்ரீமியத்தை எடுக்கக்கூடாது. ஈவன் நம்ம ப்ரீமியத்தில் ரெடி பண்ணால் கூட அந்த ப்ரீமியத்தை எடுக்கக்கூடாது, அது அதுக்கடுத்தது ஒர்க்கிங் நோட்ஸில் தான் காமிக்கணும். சிஆர்ஆருக்கு அதை எடுக்கக்கூடாது. தென் லெஸ் அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், புதுசாக ஏதாவது ஒரு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ஃபண்டு வருது அப்படின்னா அது ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருந்தாலும் ஆக்சுவல் ஃபேஸ் வேல்யூ என்னவோ ஒரிஜினல் வேல்யூ என்னவோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கான செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து அடுத்த ஒர்க்கிங் நோட்ஸுக்கு போயிடும். அப்போ லெஸ் பண்ணி பார்க்கும்போது வரக்கூடிய எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1,00,000 வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இந்த சம்மில் இருக்கிற மாதிரி 1,00,000 வந்து டியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுக்க வேண்டியது இருக்குது. நியூ இஷ்யூ வந்து ஒரு 50,000 இவங்க இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க, ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 50,000 போயிடுச்சுன்னா மிச்சம் 50,000 வந்து சிஆர்ஆர் கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போது இந்த ரிசர்வுக்கு தேவையான ஃபண்டை வந்து அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜெனரல் ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்பாங்க சிஆர்ஆருக்கு. அடுத்த நோட்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை பார்ப்போம். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 4, இஃப் எனி ப்ரீமியம் இஸ் பேயபிள். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடி பண்ணும்போது 2 ஆப்ஷனில் ஃபாலோ பண்ணணும். ஒன்று ஃபேஸ் வேல்யூ ரிடம்ஷன், இன்னொன்று ப்ரீமியம் வேல்யூ ரிடம்ஷன். இன்கேஸ் ப்ரீமியம் வேல்யூ ரிடம்ஷனில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வை தான் எடுத்து யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அதை ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் புதுசாக ஷேர்ஸை நம்ம இஷ்யூ பண்ணும்போது அது மூலிமா புதுசாக செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ஜெனரேட் ஆகிருக்கா. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து 3 விதமாக ஜென்ரேட் ஆகும். ஒன்று வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை புதுசாக இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னும் போது அப்பயும் ஜென்ரேட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபெஞ்சர்ஸை வந்து ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த நேரத்தில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு சில கொஸ்டினில் வந்து டிபெஞ்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி அது ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜென்ரேட் ஆகிருக்குதுன்னா அந்த அமௌண்ட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியத்தில் வந்து ரெடீம் பண்ணுறாங்க அப்படின்னா. அதுக்கடுத்தது இன்கேஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எக்ஸிஸ்டிங்கும் இருக்குது, இல்லை அதுவும் காலி ஆகிடுச்சு, இல்லை பத்தலை, அதுக்கப்புறம் புதுசாக ஜென்ரேட் ஆகிருக்கிறது ப்ரீமியம் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்குது, இல்லை அதுவும் இருந்தும் அது வந்து பத்தலை, அப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னும் போது ஃபைனல் ஆப்ஷனாக வந்து ரெவன்யூ ரிசர்வில் ஏதாவது லெஃப்ட் பேலன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஜெனரல் ரிசர்வில் ஏதாவது மிச்சம் மீதி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. அது மொத்தமாக ரேன் அவுட் ஆகிடுச்சு, வாஷ் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபைனல் ஆப்ஷனாக கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்லேருந்து ஏதாவது பேலன்ஸ் அமௌண்ட் இருந்ததுன்னா அதை எடுத்து அவங்க செட்டில் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வெறும் ஸ்டெப்ஸு தான். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கால்குலேஷன் ஆஃப் மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம 14th சம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஈக்குவேஷன் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். அதே சேம் ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சம்முக்கும் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ ஈக்குவேஷனோட சேர்ந்து தான் இந்த மாடலில் வந்து வரும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஈக்குவேஷன் ஃப்ரெஷ் இஷ்யூ மினிமம் ஷேர் அப்படிலாம் எதுவும் கண்டுபிடிக்க மாட்டோம். அவங்களே கொஸ்டினில் கொடுத்து வச்சுருப்பாங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த சம்மில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினில் நம்பர் ஆஃப் ஷேர் அப்படின்றது வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து எதுவும் கொடுக்கல, நியூ ஷேர்ஸு. அதனால் ஸோ தட் இஸ் வை வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் தட். இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஒன்லி த மினிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் ₹10 ஈச் அட் ஏ ப்ரீமியம் ஆஃப் 5%. இந்த 5% வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷனுக்கு மாற்றும் போது அதை பாயிண்டில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 5%னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், 5 வந்து 100 டிவைட் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு கால்குலேஷனுக்கு எடுப்போம். அப்போ ஜஸ்ட் நம்ம 5 100 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.05 சொல்லிட்டு வரும், அதாவது 5 பைசான்னு வச்சுப்போம்.
இது வந்து ப்ரீமியம் ஆன் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். இது வந்து என்னது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறது. ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அப்படின்றது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறாங்க. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேரை பார்க்கணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 1 lakh இருக்குது. அதில் கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரெடீம் பண்ணும்போது 10% வந்து ரெடீம் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. கொஸ்டினில் வந்து 10%, அதாவது the directors decided to redeem the preference shares at the premium of 10%. அப்போ ரிடம்ஷன் ஆன் ப்ரீமியம் வந்து 10% அப்படின்னும்போது 1 lakhல 10%னா 10,000 வந்து வருது. இதை செட்டில் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னும்போது எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அனானிமஸ் நம்பர் வந்து தருவோம் காமனாக. எதுக்காகனா அந்த எக்ஸுக்கு வந்து நம்ம வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ பை டிஃபால்ட்டாக 1 ரூபி இருக்கிறதா வி அஸ்யூம். நம்ம கொஸ்டினில் போயிட்டு எங்கே 1 ரூபா இருக்குது வரவே இல்லையே அப்படி சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ எக்ஸுக்கு நம்மளாக கொடுக்குறோம் ஒரு வேல்யூ. அது ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டெர்மினாலஜியில் 1 அப்படின்றது வந்து வேல்யூ வந்து வரும் பை டிஃபால்ட்டாக. இது வந்து ஒரு ஐடியல் நம்பர் மாதிரி. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு அன்னோன் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக ஃபாலோ பண்ணுறது. இது வந்து மேத்தமெட்டிக்கலில் பேசிக்காக ஃபாலோ பண்ணுறது. இப்போ நம்ம ஈக்குவேஷன் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸுக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு ப்ளஸ் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு ஈக்குவல் டு, அதாவது இது வந்து ஈக்குவேஷன். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா A4 சைஸில் இருக்கிறதுனால நம்மளால் வந்து இதாகலை, லென்த்தாக போகலை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமேட்டு ஆஃப்டர் த ஈக்குவல்ட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திருப்பி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ப்ளஸ் ப்ராஃபிட்டு. ஏன்னா நம்மக்கிட்ட கொஸ்டினில் ஜெனரல் ரிசர்வ் இல்லை, வெறும் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்குது, ப்ளஸ் வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அஸ்யூம் பண்ண பாருங்கள். அந்த எக்ஸை வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸுக்கு தான் நம்ம வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது ப்ளஸ்ஸு. இதே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்ஸில் வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ்ன்னு போட்டிருப்போம். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து பண்ணுறது வந்து 3 காம்பினேஷனில் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபேஸ் வேல்யூவில் இஷ்யூ பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணிக்கலாம், ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறதுனால ஸோ இந்த 5 பைசா அதாவது 5% வந்து சேர்ந்து வருதுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸுக்கு வந்து அது சேருதுன்னு அர்த்தம். இப்போ இது வந்து ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரு 1 lakh எடுத்துக்கலாம் பிஃபோர் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இதுதான் நம்ம ஏற்கனவே இப்போ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 10% 10,000. அதையும் பிஃபோர் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம ப்ளஸ் பண்ணிப்போம். 1 லட்சம் ப்ளஸ் ஒரு 10,000, 1,10,000. தென் அதுக்கடுத்தது வந்து ஆஃப்டர் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். நம்மக்கிட்ட கொஸ்டினில் பழசு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அதை தான் எடுக்கணும். நம்ம புதுசாக வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா புதுசாக ஒரு ப்ரீமியம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு நம்ம 5% எங்கே போய் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அந்த 5% வந்து என்னென்னா ஆஃப்டர் ஃபைண்டிங் த ஃப்ரெஷ் இஷ்யூ நம்பர் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்னே தெரியாமல் நம்ம 5% கண்டுபிடிக்க முடியாது. இந்த 5% வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேரில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட் இஸ் வை ஸ்டில் வி டு நாட் நோ வாட் இஸ் த அமௌண்ட்டு அப்படின்றது வந்து தெரியாது. தட் இஸ் வை வி ஆர் ப்ரிப்பேரிங் திஸ். அப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டு தான் அது வந்து அப்ளை ஆகும். அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்குது பாருங்கள், அதை தான் எடுக்கணும். இன்கேஸ் கொஸ்டினில் இல்லைன்னா அதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல ஜெனரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க, ஜெனரல் ரிசர்வ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமேட்டு வந்து அது ஆட் ஆகும். ஸோ ஆஃப்டர் ஈக்குவல்ட்டு இல்லாதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் இருக்கக்கூடிய சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கொஸ்டினில் ஒரு 60,000 இருக்குது. அப்போ ஆஃப்டர் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 60,000 போட்டுக்கலாம். அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறோம், அவ்வளோதான். அதுக்கடுத்து எக்ஸுக்கு வந்து ஃபைனலாக தான் நம்ம வேல்யூ கொடுப்போம். ஸோ அப்போ 0.05 எக்ஸ் வந்து அது 5 பைசா அப்படின்னு அர்த்தம். அந்த 5% எக்ஸ் அது வந்து அதாவது ப்ரீமியத்தை ஆட் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஈக்குவல்ட்டில் வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி பிஃபோர் ஈக்குவல்ட்டில் இருக்கக்கூடியதுக்கு வந்து நம்ம மாற்றுறோம். அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ப்ரிஃபிக்ஸில் இல்லை சஃபிக்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம கான்செப்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சஃபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4850 ப்ளஸ் வந்து ஒரு 6000 இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கா. இப்போ இது வந்து என்னது அப்படின்னா பிஃபோர் ஈக்குவல்ட்டு, அது வந்து ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி போய் சேருது அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி ஈக்குவல்ட்டுக்கு நம்ம இதில் வந்து பேசிக் மேக்ஸு. ஸோ அப்போ பேசிக்கில் வந்து இன்கேஸ் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வந்து
பெருக்கல் இருக்குது வகுத்தல் இருக்குன்னா அது வந்து பெருக்கல் தலைகீழியாக மாறும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு உல்டாவாக மாறிடும் அப்படி சொல்லிட்டு. ஸோ இது வந்து இந்த கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4850 60,000 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஈக்குவல்ட்டுக்கு போகும்போது மைனஸில் மாறும். அப்போ ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். அப்போ மைனஸாக மாறும்போது என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த 60,000 ப்ளஸ் ஒரு 4850 சேர்த்து 64,850 நம்ம கழிச்சிக்கணும்னு அர்த்தம். அப்போ 1,10,000ல் 64,850 போயிடுச்சுன்னா 45,150. இது வந்து இந்த எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம இன்னும் ஈக்குவல்ட்டில் இது டிஃபால்ட் அப்படியே தான் இருக்குது, ஆஃப்டர் ஈக்குவல்ட்டிலே தான் இருக்குது. அதனால் அது வந்து எக்ஸு ப்ளஸ்ஸு 0.05 ஏன்னா அது ப்ரீமியம்ன்றதுனால சேருது. அப்போ சேரும்போது இப்போ நம்ம எக்ஸுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்தோமா, இது வந்து அசம்ஷன் வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ சப்போஸ் இஃப் வி கிவ் 1 பை டிஃபால்ட்டாக 1 தான் கொடுக்கணும். அதுக்காக நம்ம அசம்ஷன் தானே சொல்லிட்டு ஒரு 100லாம் எடுத்து கொடுத்தோம்னா அது வந்து மல்டிபிள் இதில் போயிட்டு வந்துடும், நம்மளுக்கு ஆன்சர் வராது. இன்கேஸ் ஏதாவது ஒரு வேல்யூக்கு எக்ஸுக்கோ ஒய்க்கோ வேல்யூ கொடுக்கலன்னா as per the mathematical ரூல்ஸ் படி we should give default number is 1. அது வந்து மைண்டில் நம்மளுக்கு கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆகணும். அப்போ 1 கொடுக்கும்போது ரூபா இருக்குது. அப்புறமேட்டு ஒரு ப்ரீமியம் வந்து 5 பைசா சேர்ந்து வருது. அப்போ ரூபா 5 பைசா வருதுன்னு அர்த்தம். 5 பைசா அப்போ ஆட் பண்ணிக்கும் போது அப்போ இந்த 45,150 ரூபா அப்படின்றது வந்து 1.05 அதாவது 105% அர்த்தம். ஏன்னா நம்ம இங்கே வந்து நம்ம ஈக்குவேஷனுக்காக இந்த 5% கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ 45,150 அப்படின்றது வந்து எவ்வளோ 105% இருந்ததுன்னா 100%க்கு எவ்வளோ, அதை பாயிண்டில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 105%னா 1.05. அப்போது அதை வந்து அது ஒன்றுக்கு மாற்றணும். அப்போ அதாவது 100%க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். அவ்வளோ விஷயம் நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த 1.5 வந்து என்னது பெருக்கல் தலைகீழியாக மாறிடுதுன்னு அர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வந்து போகுது, பிஃபோர் ஈக்குவல்ட்டு அப்படின்னு வருதுன்னா பெருக்கல் தலைகீழி ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ பெருக்கல் தலைகீழி ஆகுது அப்படின்னும் போது தலைகீழ் அதாவது வந்து டிவைட் பண்ணிக்கணும் ஜஸ்ட்டு. அப்போ 45,150 வந்து டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 43,000 ரூபா வருது. ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அப்போ நம்ம பர்சன்டேஜில் நீங்கள் அசியூம் பண்ணிக்கிறீங்கன்னா 105%க்கு 45,150னா 100%க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 105ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 100ஆல் பெருக்கினீங்கனாலும் உங்களுக்கு வந்து அதே வேல்யூ வந்து வரும். ஸோ அப்போ 43,000 ரூபா அப்படின்றது வந்து அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு. இது மட்டும் நம்மளுக்கே தேவையில்லை. இதுக்கு அடுத்தது அலாங் வித் வி நீட் டு ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்பர் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஜஸ்ட் அவங்களே கொஸ்டினில் சொல்லிட்டாங்க, ஒரு ஷேரோட ரேட் வந்து 10 rupees, ஈக்குவிட்டி ஷேரோட ரேட் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுக்கு வந்து வி ஆல்ரெடி ஃபவுண்டு அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அப்போ அதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து 4,300 ஷேர்ஸ். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம சப்சிக்வெண்ட்டாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது செகண்ட் ஒர்க்கிங் நோட்ஸ். இது வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வோட வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், தென் வந்து அந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அந்த சோர்ஸுக்கு வந்து எங்கெங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருடைய ஃபேஸ் வேல்யூ தான் எடுக்கணும். அதான் அப்போ இந்த இடத்துல ஆக்சுவல் அமௌண்ட் தான் எடுக்கணும். ப்ரீமியம் வேல்யூவில் நம்ம இஷ்யூ ரெடீம் பண்ணியிருந்தாலும் ப்ரீமியத்தை சிஆர்ஆர் கால்குலேஷனுக்கு எடுக்கக்கூடாது ஆஸ் பர் த ரூல்ஸு. அப்போ ஃபேஸ் வேல்யூ மட்டும் எவ்வளோ இருக்குது, 1,00,000 இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் ஷேர் கொடுக்கல, அதனால இங்கே நான் வந்து சும்மா அந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனுக்காக கொடுத்துருக்குறேன். நம்ம உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதை டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மெயினாக கால்குலேஷனுக்கு எது தேவை, இந்த அமௌண்ட்டு தான் தேவை. அப்போ அதனால் அதை நம்ம எடுத்துப்போம். இன்கேஸ் உங்களுக்கு கிளியராக தெரியணும்னா இங்கே நம்பர் ஆஃப் ஷேர் இல்லை, அப்போ நம்பர் ஆஃப் ஷேர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஷேர்லேருந்து ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸால் டிவைட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது லெஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். நம்மளோட கொஸ்டினில் ஈக்விட்டி ஷேர்ஸை ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து இது பண்ணியிருக்காங்க. சிஆர்ஆர் கால்குலேஷனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆக்சுவல் அமௌண்ட்டு தான் எடுக்கணும், ப்ரீமியம் வேல்யூ எடுக்கக்கூடாது, இந்த 5% சேர்த்து வந்திருக்கிறத எடுக்கக்கூடாது. அப்போது ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இப்போ தான் ஜஸ்ட் நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் 1ல் கண்டுபிடிச்சோம். 4,300 ஷேரு. ஒரு ஷேருக்கு வந்து 10 ரூபா ரேட்டில் இது பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஷேர் 10 ரூபாய்க்கு அப்படின்னா 4,300 ஷேர் 43,000. ஸோ நம்ம அமௌண்ட் ஆஃப் ஷேர் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்லை அப்படின்னாலும் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸை மட்டும் எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ 1,00,000 ரூபாயில் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 43,000 ரூபா நடந்திருக்குது. அப்போ அதை கழிச்சோம்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது, 57,000 ரூபா பேலன்ஸ் இருக்குது. அதாவது 1,00,000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல ஃப்ரெஷ் இஷ்யூ யூஸ் பண்ணி 43,000 ரூபா கம்பெனி செட்டில் பண்ணிட்டாங்க. இன்னும் பேலன்ஸ் வந்து டியூ அமௌண்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியது 57,000 ரூபா இருக்குது.
இந்த 57,000 பேலன்ஸ் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இமீடியட்டாக கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, அந்த அக்கௌண்ட்டில் இதில் வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க. இதை வந்து இந்த டியூ அமௌண்ட்டை அந்த இடத்துல இனிஷியேட் பண்ணி மென்ஷன் பண்ணிவிட்டு, இந்த ரிசர்வுக்கு பணம் தேவைப்படும். அப்போ வேற ஒரு ரிசர்வ்லேருந்து எடுப்பாங்க. இப்போ இன்கேஸ் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க ஜெனரல் ரிசர்வ், அது இல்லவே இல்லை. அதனால வேற வழியே இல்லை, கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்து தான் எடுக்கணும். கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து 60,000 இருக்கு. அதில் 57,000 எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ கொஸ்டினில் வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். சோர்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இன்கேஸ் நம்மக்கிட்ட ப்ராஃபிட் வந்து ஒரு 10,00,000 இருக்குது, நமக்கு தேவை 60,000 அந்த 60,000 மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் திடீர்னு நம்ம கொஸ்டினை பார்க்கும்போது ப்ராஃபிட் வந்து 60,000 இருக்குது, இங்கே எப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அங்கேயே ஸ்டக் ஆகிடும். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம செட்டில் பண்ண போகிறோம். செட்டில் பண்ணும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ வேணாலும் காசு இருக்கலாம், ஆனால் நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோமோ அதை மட்டும் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மிச்சம் இருந்ததுன்னா அது வந்து ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இது ஜஸ்ட் நம்ம லோன் கொடுக்குற கான்செப்ட் மாதிரி தான். பேக்கெட்டில் நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும், ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 1000 கடன் வாங்கியிருக்குன்னா 1000 மட்டும்தான் கொடுப்போம். அதனால் பேக்கெட்டில் வந்து 10,000 இருக்குன்னா 10,000 எடுத்து நம்ம கொடுத்துட முடியாது இல்லை. ஸோ அதுதான் வந்து இங்கே ரீசன். அந்த லாஜிக்காக தான் நம்ம யோசிக்கணும். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 3,000 வந்து ஒன்று வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்தில் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் இல்லைன்னா அப்படின்னா நியூ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்தது ஒர்க்கிங் நோட்ஸ் 3 வந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது ஒர்க்கிங் நோட்ஸ் 3 வந்து பார்ப்போம். இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம ரெடீம் பண்ணக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணியிருப்போம். அப்போ ப்ரீமியத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் இருக்குதான்னு பார்த்து அதை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம செட்டில் பண்ணிடணும். அது பத்தலைன்னா மட்டும்தான் கடைசி ஆப்ஷனாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டே எடுக்கணும். இந்த இடத்துல வந்து பாருங்கள், நம்மளுடைய கொஸ்டினில் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்குது, புதுசாக ஜென்ரேட் ஆகிருக்கக்கூடிய ப்ரீமியம் இருக்குது. அதுவும் பத்தாமல் கடைசியில் வந்து ப்ராஃபிட்லேருந்து எடுத்து நம்ம கொடுத்துருக்குறோம். இது எப்படி வந்திருக்குதுன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடி பண்ணும்போது ப்ரீமியத்தில் எவ்வளோ நம்ம செட்டில் பண்ணுறோன்றதை பார்க்கணும். ஸோ கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அண்ட் ரிடெம்ஷன் வந்து 10%. அப்போ அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 1 லேக்கு, அதில் 10%னா 10,000 நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து எவ்வளோ, ப்ரீமியத்தில் ரெடி பண்ணுறதுக்கு டியூ அமௌண்ட்டு 10,000. அப்போ இதுக்கு நான் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் வந்து நான் பார்க்குறேன். அப்போ கொஸ்டினில் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து 4,850 இருக்குது, அதை எடுத்து கொடுத்துடலாம். ஆனால் நம்ம புதுசாகவும் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி அது ஒரு 5%. இது வந்து எப்படி இருக்கும், ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 43,000. அதில் 5% கண்டுபிடிச்சோம்னா 2,150 புதுசாக ஜென்ரேட் ஆகிருக்கு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். நியூலி ஜெனரேட்டட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இது எல்லாமே சோர்ஸ் தான், இதை எடுத்து கொடுக்குறாங்க. இதில் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா ஒரு 6,000 ப்ளஸ் மொத்தமாக ஒரு 7,000 தான் இருக்குது. ஆனால் நம்ம கொடுக்க வேண்டிய ப்ரீமியம் வந்து ரிடம்ஷனுக்கு டியூவே வந்து 10,000. அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எல்லா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் நம்ம எடுத்து கொடுத்தும் 7,000 தான் கொடுக்க முடிஞ்சது. இன்னும் 3,000 பெண்டிங் இருக்குது. வேறு வழி இல்லை. அதனால் கம்பெனி வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ப்ராஃபிட்டில் இருக்கிறத எடுத்து கொடுப்பாங்க. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுமே காலியாகிடுச்சு. ப்ராஃபிட்டில் 60,000 இருந்தது, ஃபஸ்ட்டு சிஆர்ஆருக்கு மாற்றியாச்சு, கொடுத்தாச்சு. அதுக்கடுத்தது மிச்சம் 3,000 தான் இருக்குது. இன்கேஸ் ஒரு 1,000 ப்ரீமியம் ரிடம்ஷனில் அதிகமாக இருந்தால் கூட நம்ம இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸில் மாறி வேறு ஒரு மெத்தடுக்கு நம்ம போயிருப்போம். ஷார்ட்டேஜில் செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக 0 ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது ப்ராஃபிட்டும் கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்தது வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருந்தது, கரெக்டாக இதாகிடுச்சு, டேலி ஆகிடுச்சு. ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்ல வராங்க. இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து என்னென்னா, ரிடம்ஷன் அண்ட் ப்ரீமியம் ஷேருக்கு எந்தெந்த சோர்ஸ்லேருந்து எடுத்து அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது, இதெல்லாம் வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் எப்படி காமிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒர்க்கிங் நோட்ஸு. அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வெறும் நோட்ஸும் ஒர்க்கிங் நோட்ஸ் தான். இப்போ தான் நம்ம ஆன்சரே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி கொஸ்டினில் வந்து ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி வந்து இந்த நியூ இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்துன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஒர்க்கிங் நோட்ஸ் ஒன்லேயே கண்டுபிடிச்சோம். 4,300 ஷேரு. ஒரு ஷேரோட ரேட் வந்து 10 ருபீஸு. அப்போ 43,000. அப்போது பேங்க் அக்கௌண்ட் டெட்டாரில் வந்து 45,150 எப்படி வந்திருக்கு, அதையும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் 5% எக்ஸ்ட்ரா. அப்போ ஃபஸ்ட்டு ஆக்சுவல் அமௌண்ட் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து நியூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 4,300 ஷேரு, 10 ரூபா ரேட்டு, 43,000 கிரெடிட் சைடில் வந்துருச்சு. இது வந்து இஷ்யூ பண்ணும்போது காசு வந்து கம்பெனிக்கு உள்ளே வரும், அதனால பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். நெக்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் கம்பெனிக்கு லாபம்.
5% அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 50 பைசான்னு எடுத்துப்போம். ஏன்னா ரூ. 10ல் 5% கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ வரும்? 50 பைசா. அப்போ 43,000 ஒரு ஷேருக்கு 50 பைசானா 43,000 ஷேருக்கு. ஸோ அப்போ ரூ. 43,000 அமௌண்ட்டு. அதில் வந்து 4,300 ஷேருக்கு வந்து ரூ. 2,150 வந்து வரும். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 43,000த்துல வந்து 5% இல்ல நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்ல அப்படின்னா, ஜஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஷேர்லேருந்து 5% கண்டுபிடிச்சோம்னா ரூ. 2,150 வரும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ அலாங் வித் ப்ரீமியத்தோட சேர்த்து 45,150 நரேஷனில் 4,300 ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெடீமிங் எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அதை ரெடீம் பண்ணுறதுக்காக. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து 5%ல் வந்து இஷ்யூ பண்ணதா சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு நம்ம சோர்ஸ் வந்து எடுத்திருப்போம். இதில் ஒரே ஒரு சோர்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து. இது ஒர்க்கிங் நோட்ஸ் 2ல் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 60,000 இருக்கும். சிஆர்ஆருக்கு வந்து தேவைப்படுறது 57,000 தேவைப்படும். அதாவது ₹1,00,000 வந்து நம்ம 43,000 ஃப்ரெஷ் இஷ்யூ யூஸ் பண்ணி செட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. மிச்சம் 57,000 டியூக்கு வந்து தான் நம்ம ரிசர்வ் எடுப்போம். அது ஃபஸ்ட்டு சிஆர்ஆருக்கு வந்து மாற்றிருப்போம் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேரியஸ் சோர்ஸ்லேருந்து எடுக்கலாம். அந்த வேரியஸ் சோர்ஸில் வந்து தேர் இஸ் ஒன்லி ஒன் சோர்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால் இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 60,000லேருந்து 57,000 எடுத்துருக்கிறோம். இந்த கால்குலேஷன் வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் 2ல் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதோட ரிசல்ட் தான் வந்து இந்த இடத்துல வருது. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் குறையுதுன்னும் போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா 57,000. ஸோ அது எங்கே போகுது? கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு போகுது. அப்போ கிரெடிட் சைடில் டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டு 57,000. நரேஷனில் பீயிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு amount transferred or utilized to create the capital redemption reserve for the purpose of redeeming preference shares. ஸோ அடுத்த ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து ப்ரீமியத்தில் நம்ம ரெடீம் பண்ணுவோம். ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம செட்டில் பண்ணுவோம். அப்போ செட்டில் பண்ணும்போது ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணும்போது ஷேர்ஸ் வந்து கம்பெனிக்கு லாஸ். அப்போ அதுக்கான சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ்லேருந்து தான் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எக்ஸிஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹4,850 அது இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டோட்டல் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்தை இங்கேயே இது பண்ணிப்போம். நியூ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகிருக்குது என்னது? இந்த ₹43,000 நம்ம ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா? அதில் 5% நம்ம கண்டுபிடிக்கும் போது ₹2,150. அப்போது அது சேர்த்தோம்னா 7,000 வரும். அதில் ஃபஸ்ட்டு குறையுது. அதுக்கடுத்தது இது வந்து நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் 3ல் நம்ம கிளியராக பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் வீடியோ வந்து நீங்கள் திருப்பி வந்து நீங்கள் பேக்வேர்டாக போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒர்க்கிங் நோட்ஸ் 3ல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றது தெரியும். அதுக்கடுத்தது திருப்பி வந்து மிச்சம் ₹10,000 கொடுக்க வேண்டிய இடத்துல ₹7,000 தான் இருக்குது. வேறு வழி இல்லை. வேறு நெட் ப்ராஃபிட் மட்டும்தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அப்போ கரெக்டாக டேலி ஆகிடுச்சு. ₹3,000 தான் இருக்குது நெட் ப்ராஃபிட்டில். அப்போ அந்த ₹3,000 எடுத்து கொடுக்கும்போது சுத்தமாக காலி ஆகிடுச்சு. இப்போ புது பேலன்ஸ் ஷீட்டில் போகும்போது இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் காலி ஆகிடுச்சு. அதுவும் வராது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் மொத்தமாக காலி ஆகிடுச்சு. அது கணக்கிலே வராமல் போயிடும் இது ரெண்டுமே. அப்போது இந்த இடத்துல வந்து இதெல்லாம் எங்கே இதாகுது? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்தில் அமௌண்ட் குறையுது. அதுக்கப்புறமேட்டு அதாவது எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், நியூ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் குறைஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் எங்கே போகுது? ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறதுக்காக போகுது. அப்போ கிரெடிட் சைடில் அதை மென்ஷன் பண்ணிவிடுவோம். நிறைய சைடில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரெண்டுமே வந்து நம்ம ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷனுக்கு பே பண்ணுறதுக்காக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிவிடுவோம். அடுத்தது ஃபோர்த் ஜேர்னல் என்ட்ரி. ஃபோர்த் ஜேர்னல் என்ட்ரி வந்து அமௌண்ட் பேபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். இது வந்து சிம்பிள் தான். ஆக்சுவலாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஆக்சுவலாக எவ்வளோ கொடுக்க வேண்டியது? ஒரு 1 lakh. அப்போ ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து அக்கௌண்ட் டேட்டா 1 lakhன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிடுவோம். அதுக்கு அடுத்தது ப்ரீமியத்தில் நம்ம ரெடீம் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸோ ப்ரீமியம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான். இந்த 1 lakhல 10% அப்படின்போது 10,000 டெபிட் ஆகிடுச்சு. அப்போ மொத்தமாக வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம்? ஒரிஜினல் வேல்யூ 1 lakh ப்ளஸ் ப்ரீமியம் வேல்யூ 10,000 சேர்த்து ₹1,10,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் வந்து த கம்பெனி ஜஸ்ட் இனிஷியேட்டட், அது வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைமில் வந்து கம்பெனி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருக்க ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை வந்து அடுத்த ஸ்டெப்பில் அவங்க செட்டில் பண்ணுறதை பற்றி சொல்லுவாங்க. அடுத்த ஜேர்னல் என்ட்ரியில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை பார்ப்போம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அங்கே கிரெடிட் சைடில் இருக்கும். ஏன்னா திருப்பி அவங்க வாங்கி போகிறாங்க மொத்தமாக ₹1,10,000. அப்போ டெபிட் த ரிசீவர் அப்படின்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டேட்டார்ஸ், ஏன்னா அவங்களுக்கு தான் காசு போகுது. அப்போ அக்கௌண்ட்லேருந்து வெளியில் போகுது, காசு கம்பெனி விட்டு வெளியில் போகுதுன்னும் போது பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார் 1,10,000.
நெரேஷனில் சிம்பிளாக எழுதிக்கலாம். பீயிங் அமௌண்ட் பேடு டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக எழுதிடுவோம். இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 2 நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டு. இதுக்கான டேபிளர் காலம் கிரியேட் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர் பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சீரியல் நம்பர் 1க்கு ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல்னு தலைப்பு கொடுத்துருவோம். ஷேர் கேபிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் திருப்பி வராது. ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்ன ரெடீம் பண்ணுறோமோ அந்த ஷேர் வராது. ஆனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வரும். எந்த நேரத்தில் வரும்னா புதுசாக ஃப்ரெஷ் இஷ்யூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு இருந்தால் அது மட்டும் வரும். அதாவது இப்போ கொஸ்டினில் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர், அது வராது. இன்கேஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஏதாவது புதுசாக இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னா அது வந்து வரும். இதில் நம்ம கிளியராக இருக்கணும். அதனால் ஜென்ரலாக சம்மில் நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 70% வந்து உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டால் மட்டும்தான் அந்த ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேட்டால் மட்டும்தான் இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் வரும். அதர்வைஸ் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடியனா அந்த ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுறதுக்காக தான் நம்ம அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து செட்டில் பண்ணிட்டோம். அப்போ அவங்க மொத்தமாக அந்த கான்செப்டே அக்கௌண்ட்லேருந்து மொத்தமாக வந்து அது ஒமிட் ஆகிடுச்சு, எல்லாமே வெளியில் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால அது திருப்பி வராது. அப்போ கொஸ்டினில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஷேர்ஸு புதுசாக ஏதாவது ஃப்ரெஷ் இஷ்யூவில் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தோம்னா அது வரும். இல்லை ஃப்ரெஷ் இஷ்யூவில் ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தால் அது வரும். ஸோ இது வந்து கிளியராக நமக்கு தெரியணும். அதனால் மறந்தாப்பில் நம்ம பாட்டு திடீர்னு அதே மாதிரி இங்கே ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அன்கான்சியஸ் மைண்டாக நம்ம திருப்பி இந்த 1,00,000 எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு சம்மு டேலி ஆகலை அப்படி யோசிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் நம்ம சம்மு போடும்போது நிறைய நம்ம காம்பினேஷனில் வரும். டக்குன்னு சிங்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா நம்ம என்னதான் தெளிவாக இருந்தாலும் கரெக்டாக புரியல அப்படின்னா எங்கேயாச்சும் இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் வந்து மேஜராக வந்து சம்மையை வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதை எடுக்கக்கூடாது. ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இந்த 1 lakh எடுக்கக்கூடாது. அப்போ எதை தான் எடுக்கணும்னா எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்கள், 20,000 நம்பர் ஆஃப் ஷேரோட ரேட் வந்து 10 ரூபா, அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 2 லட்சம், அது வந்துடும். அடுத்தது ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருக்கும்போது நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம் 4,300. இது வந்து இந்த ஒர்க்கிங் நோட்ஸு 2ல் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ 10 ரூபா ரேட்டில் அவங்களே சொல்லியிருப்பாங்க. அப்போது அதோட ஆக்சுவல் அமௌண்ட்டு 43,000. அப்போ ப்ரீமியம்லாம் இருக்கே அதெல்லாம் எங்கே போய்ட்டுனா செகண்ட் நோட் நம்பருக்கு போயிடும். அப்போ ஃபஸ்ட் நோட் நம்பரோட டோட்டல் வந்து 2,43,000. அடுத்தது நோட் நம்பர் 2 வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்னா எல்லா ரிசர்வ் வந்துடும். சர்ப்ளஸ்னால் வெறும் கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் தான். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு பேலன்ஸில் வரும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசும் மொத்தமாக காலி ஆகிடுச்சு. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்தில் இருந்த காசும் மொத்தமாக காலி ஆகிடுச்சு. அதே மாதிரி கொஸ்டினில் ரிசர்வ் எதுவும் கொடுக்கல. அதனால் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கிற சிஆர்ஆர் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் மட்டும்தான் வரும். ஸோ அப்போ நோட் நம்பர் 2ல் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கக்கூடிய கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் 57,000 ரூபா, அது மட்டும் அப்படியே வரும். அதையே நம்ம டோட்டல் போட்டுடலாம். அடுத்தது நோட் நம்பர் 3 டேஞ்சிபிள் அசட். இதில் ஃபிக்ஸட் அசட் மட்டும் இருக்குது 2,37,500. அதையே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே, இங்கே வந்து டைப்பிங் எரராக இருந்தது. ஸோ இப்போ ரெக்டிஃபை பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபிக்ஸட் அசெட் வந்து ஆக்சுவலாக வந்து 2,37,500 இருக்கும். அதே நம்ம டோட்டல் போட்டுக்கலாம். அடுத்தது நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட்ஸ் கேட்டகரி தான். ஸோ இதில் இன்கேஸ் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கானா இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா யூஸ்வலாக ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று தருவாங்க. இந்த ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12 மாதத்துக்குள்ளே வித்தின் 12 மந்த்ஸுக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதோட மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சிடும். உடனே அதை வந்து காசாக மாற்றிடுவாங்க. இதை வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கொடுக்குறாங்கன்னா அது பியாண்டு 12 மந்த்ஸு 12 மாதத்துக்கு மேலே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ஒரு ஹோல்டிங் பீரியட் வந்து இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணது. அதனால் இது வந்து என்ன பண்ணிக்கிறாங்க நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு அர்த்தம். நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுனா அதாவது 12 மாதத்துக்குள்ளே மெச்சூரிட்டி ஆகாமல் மோர் தென் 12 மந்த்ஸ் கேட்டகரிஸில் இருக்கக்கூடியது. ஸோ அப்போ அதனால் அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு தலைப்பு இருக்குது, அது கொடுத்துருவோம். கீழே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து 12,500. ஸோ ருபீஸ் காலத்துலேயும் டோட்டல் காலத்துலேயும் மென்ஷன் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வேறு எதுவும் ட்ரேட் ரிசீவபிள் அதெல்லாம் எதுவும் இல்லை. அதாவது சன்டி டேட்டாஸ்லாம் இல்லை. அதனால் அதெல்லாம் விட்டுருவோம். அடுத்தது ஷேர்ஸ் இஷ்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பெண்டிச்சர்னாலே அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு தானே போகும், இல்லை ட்ரேடிங் அக்கௌண்ட் தானே போகும். அசெட்டுக்கு வருமானா வரும். என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் வரும்னா இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் வரும். அதாவது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கிறது, டிபெஞ்சர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறது, ப்ரிலிமினரி ஆர் ஃபவுண்டேஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செலவு வந்து வந்திருக்கும், தொடக்க செலவுகள் சொல்லிட்டு அது,
அதே மாதிரி அதுக்கப்புறமேட்டு இந்த ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் எல்லாம் இது இஷ்யூ பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க பப்ளிக்னா அதுக்கு தேவையான அவங்க பூத் எல்லாம் வந்து ரெடி பண்ணணும். யூஸ்வலாக இந்த இல்லை மீடியேட்டர் வந்து இந்த ஷேர் இஷ்யூ ஏஜென்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இல்லை வெவ்வேறு இடத்துல அவங்க சென்டரை கிரியேட் பண்ணி அது மூலிமா வந்து கொடுக்கணும். வாட் எவர் இட் இஸ் அவங்க அந்த ஏற்பாடு செய்யறதுக்கே நிறைய செலவாகும். அதுதான் வந்து நான் கரண்ட் அசெட்ஸ் கேட்டகரிஸில். அதாவது இது வந்து ஃபிக்ஸியஸ் அசெட்னு சொல்லுவாங்க. ஃபிக்டியஸ் அசெட்னா உண்மையிலுமே அப்படி ஒரு சொத்து இருக்கிறதுன்னு இருக்காது, ஆனால் அது வந்து ஒரு செலவு. அதுதான் வந்து ஃபிக்டியஸ் அசெட்டு சொல்லுவாங்க. நான் ரியலிஸ்டிக் இமேஜினரி அசெட் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து லாங் டேர்ம் பர்பஸ்க்காக அதை செலவு பண்ணுறதுனால அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்காக அதை வந்து அசட்டாக ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போது இது ஒரு 48,750 கொஸ்டினில் வந்து கொடுத்துருப்பாங்க ஷேர் இஷ்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸு. ஸோ அதை வந்து அதர் கரண்ட் அசெட்ஸ்லேயே அதர் கரண்ட் அசெட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ கரண்ட் அசெட்னு ஒன்று இருக்கேன்னா கொஸ்டினில் அது டேரெக்டாகவே நம்மளுக்கு சப்ஹெட்டிங் இல்லாமல் டேரெக்ட் ஹெட்டிங்காகவே கொடுத்ததுனால அது டேரெக்டாக வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு மென்ஷன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னாலே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கணும். அது புதுசாக அக்கௌண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் வந்து ஜஸ்ட்டு நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட் பண்ணிவிடுவோம். இங்கே இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நோட் நம்பராக மாறிடும். ஸோ இங்கே ஒவ்வொரு சீரியல் நம்பருக்கும் நம்ம தலைப்பு கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் பர்டிகுலர்ஸ் காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஹெட்டிங்காக மாறிடும். இங்கே இருக்கக்கூடிய ஹெட்டிங் எல்லாம் அங்கே வந்து கண்டென்ட்டாக போயிடும். அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு சீரியல் நம்பருக்கும் நம்ம டோட்டல் கொடுத்துருப்போம். இந்த டோட்டல் அமௌண்ட்டு மட்டும்தான் போகும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் அமௌண்ட் வந்து போகாது. ஜஸ்ட் இந்த அமௌண்ட்டு வந்து ருபீஸ் காலத்துக்கு போயிடும். டோட்டல் அமௌண்ட் எல்லாமே பர்டிகுலர்ஸ் காலத்தில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் கண்டென்ட்டாக போய் சேரும். சீரியல் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட் நம்பராக போய் சேரும். ஜஸ்ட் இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போஸ்டிங் பண்ண போகிறோம், அவ்வளவுதான். Even though we are going to posting all the information only from the notes to account to balance sheet அப்படின்னும் போது பட் வி ஷுட் ஃபாலோ சம் ப்ரொசீஜர். என்னென்ன சப்மிட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதே ஃபார்மேட்டில் தான் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்காம நம்மளுக்கு வந்து தெரில அப்படின்றதுனால ஃபார்மேட் தெரிலன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் டேரெக்டாக போட்டிங்கன்னா சம்முக்கு வந்து உங்களுக்கு மார்க் கம்மியாயிடும். கண்டிப்பாக நமக்கு வந்து கீழே இருக்க மேக்ஸிமம் ஓவரால் ஹெட்டிங் என்ன கொடுக்கணும், சப்ஹெட்டிங் என்ன கொடுக்கணும், சப்ஹெட்டிங் கீழே என்ன வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தான் மனப்பாடம் பண்ணணும். எங்கேருந்து வந்ததுலாம் கிடையாது. இது வந்து ரூல்ஸு. ஸோ as per the revised ரூல்ஸ் 6 படி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை மனப்பாடம் பண்ணிட்டு தான் அந்த ஹெட்டிங் எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் கண்டினியூஸாக சம்ஸை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெட்டிங் கீழே தான் இது வரும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், கால்குலேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எல்கேஎஸ் கம்பெனி லிமிடெட் as on 31/3/2020. ஜஸ்ட் நம்ம இதுக்கான டேபிளர் காலம் கிரியேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸ் நோட் நம்பர் ருபீஸு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நோட்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற நோட் நம்பர் சீரியல் நம்பர்லாம் நோட் நம்பராக மாறிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டிங் எல்லாமே வந்து இங்கே கண்டென்ட் ஹெட்டிங்காக மாறிடுச்சு. அங்கே ஒவ்வொரு ஒவ்வொரு ஹெட்டிங் கீழே டோட்டல் போட்டது எல்லாமே ருபீஸ் காலமாக மாறி இருக்குங்க. அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு லயபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸு. ஈக்விட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து வெறும் ஷேர் ஹோல்டர்ஸை சேர்ந்தது தான் ஈக்விட்டி சொல்லுவாங்க. அதாவது ஷேர் ஹோல்டர் தான் வந்து ஓனர் ஆஃப் த கம்பெனிஸ்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு இது பண்ணும்போது அவங்களுக்கு சேர வேண்டிய ஷேர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் இருக்கிற ரிசர்வ் ப்ராஃபிட் எல்லாமே அவங்ககிட்ட தான் சேரும். அப்போ பை டிஃபால்ட்டாக நோட் நம்பர் 1 and 2 வந்து ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸு கீழே தான் வரும். அப்போது 1க்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருப்போம், தலைப்பு ஷேர் கேபிட்டல்னு கொடுத்துருப்போம். அமௌண்ட் வந்து 2,43,000 டோட்டல் கண்டுபிடிச்சிருப்போம். அதை எடுத்துன்னு வந்து ருபீஸில் போட்டுக்கலாம். நோட் நம்பர் 2க்கு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்னு தலைப்பு கொடுத்துருப்போம். டோட்டல் வந்து 57,000 அது ருபீஸில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். அடுத்தது கரண்ட் லயபிலிட்டிஸ். இதுக்கு வந்து நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா அவங்களே டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க கரண்ட் லயபிலிட்டிஸ்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே சப்மிட்டிங்கே தேவையில்லை, டேரெக்ட் ஹெட்டிங்கே கொடுத்ததுனால அதை அப்படியே எடுத்துன்னு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுவோம். அதனால் இது வந்து நோட்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம போடல, அதனால் டேரெக்டாக ஸோ தட் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ மொத்தமாக டோட்டல் லயபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,28,900. அடுத்தது அசெட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கரண்ட் அசெட், அதாவது ஃபிக்ஸட் அசெட்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து நோட் நம்பர் 3, 4 வந்திருக்கும். நோட் நம்பர் 3க்கு நம்ம டேஞ்சிபிள் அசெட்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அமௌண்ட் வந்து 2,37,500 கண்டுபிடிச்சிருப்போம். அதை எடுத்துகிட்டு வந்து ருபீஸில் போட்டாச்சு. நோட் நம்பர் 4க்கு நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். அது ஒரு 12,500 ஆல்ரெடி இருக்கிறது தான். கொஸ்டினில் எடுத்துகிட்டு வந்து ருபீஸில் போட்டாச்சு. அடுத்தது கரண்ட் அசெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மக்கிட்ட கொஸ்டினில் கேஷ் அட் பேங்க்னு சொல்லிட்டு இல்லை கேஷ் இன் ஹேண்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஆனால் கேஷ்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். ஆனால் சின்ஸ் there is no any cash balance in the question, so we need to consider the current asset is the கேஷ் பேலன்ஸ் ஆர் பேங்க் பேலன்ஸ். அதையே நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ நம்மளுடைய கொஸ்டினில் 95,000 இருக்கிறதா வச்சுப்போம்.
நெக்ஸ்ட் வந்து 45,150 அப்படின்றது வந்து எங்கே இது ஆட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய அமௌண்ட்டு. இது எங்கேருந்து வந்தது? ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருப்போம். ஃப்ரெஷ் இஷ்யூ என்ன பண்ணோம்? ஈக்விட்டி ஷேர்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கான நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ குடுத்திருப்போம்? 4300. அமௌண்ட் ஆஃப் ஷேரே கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். வொர்க்கிங் நோட்ஸ் 1ல. ரூ. 43,000. வெறும் ரூ. 43,000 மட்டுமா பணம் வந்தது? பிரீமியமும் சேர்ந்து வந்தது. 5% சேர்ந்து. அப்போ 43,000த்துல 5%னா, ஸோ அது வந்து ஒரு அமௌண்ட் வந்து வந்திருக்கும். ஒரு ரூ. 2,150 சேர்ந்து வந்துச்சு. அப்போ மொத்தமா வந்து கம்பெனிக்கு உள்ள காசு எவ்வளோ வந்திருக்கு? 43,000 ப்ளஸ் ஒரு 2,150 பிரீமியம் சேர்த்து ரூ. 45,150 கேஷ் வந்திருக்கு. ஏற்கனவே கம்பெனிக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது? 95,000 இருக்குது. ப்ளஸ் ஒரு புதுசாக காசு வந்திருக்குது ரூ. 45,150. அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மொத்தமாக சேர்த்து ரூ. 1,40,150. வெறும் காசு மட்டுமா வந்து இது நம்ம கொடுக்கணும்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ரூ. 1,00,000 ஒரிஜினலு, அவருக்கு ப்ரீமியம் வந்து 10% சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 1,10,000 கொடுக்கணும். அப்போ 1,40,000 இல்லை 1,10,000 நம்ம கொடுத்துட்டோம். அப்போ மிச்சம் வந்து எவ்வளோ இருக்கு? ஸோ அப்போ மிச்சம் வந்து ரூ. 30,150 சம்திங் வரும். ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக் வந்திருக்கு. அதனால் அதை ரெக்டிஃபை பண்ணியாச்சு. டைப்பிங் எரர் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது அதர் கரண்ட் அசெட். அவங்களே கொடுத்துட்டாங்க இங்கே. அதர் கரண்ட் அசெட்னு சொல்லிட்டு அவங்களே கரண்ட் அசெட்லாம் கொடுத்ததுனால, இந்த அதர் கரண்ட் அசெட் வந்து என்னென்னா, இந்த ஷேர்ஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபிக்ஸியஸ் அசெட் நோட் நம்பர் 5ல நம்ம கால்குலேட் பண்ணது ரீசெண்டாக. ஸோ அதை வந்து நோட் நம்பர் 5ல அதே கரண்ட் அசெட்டுக்கு வந்து தனியாக கொடுக்கல. ஏன்னா கரண்ட் அசெட் வந்து அவங்க டேரெக்டாகவே கரண்ட் அசெட்னு கொடுத்ததுனால நம்ம நோட் நம்பர்னு தனியாக போட்டு தர தேவையில்லை. ஏன்னா ஓவரால் ஹெட்டிங்காகவே கொடுத்துட்டாங்க அவங்க. அதர் கரண்ட் அசெட்டுக்கு தான் நமக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் அது மென்ஷன் பண்ணி 48,850 கொஸ்டின்லேருந்து எடுத்துட்டோம். அந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து அதர் கரண்ட் அசெட்டாக ட்ரீட் பண்ணி நோட் நம்பர் 5ல. ஸோ நோட் நம்பர் 5ல இருக்கிறத நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு, டிஸ்பிளே பண்ணியாச்சு. இப்போது டோட்டல் அசெட் வந்து பார்த்தீங்கன்னா 2,37,500, 12,500, 30,150, 48,750. மொத்தமாக ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 3,28,900. அப்போது அசெட்டு லையபிலிட்டி ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ நம்ம போட்ட சம்மு கரெக்டு அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஆல்.